காக்டெயிலோட 3 பேபிஸும் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சித்துமா, சித்து நம்ம போய் ஒன்றும் தொடாமல் இருந்தோம்னா அவங்க அதுலேயே அவங்ககிட்ட இருப்பாங்க, நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. தூக்குனோம்னா பறந்துடுவாங்க. எல்லாம் வளர்ந்துட்டதுனால கொஞ்சம் மெலிஞ்சிட்டாங்க. அவங்க அப்பாட்ட சாப்பிடும்போது நல்லா கொழுன்னு இருந்தாங்க. இவன் வாயை பாருங்க, கம்பு தெனை. டோனி, டாபி செல்லம், டாபி, டாபிமா, பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு? க்யூட்டாக இருக்காங்கல்ல? தொடச்சி விட்றான் அவனுக்கு வாயில் இருக்கிறதெல்லாம். டாபிமா, டாபி செல்லம், குட்டி செல்லம், அழகு செல்லம். முளைப்பேர் சாப்பிட்றீங்களாப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க குட்டிமா. பாருங்க, குண்டு மேலே அவங்க 3 பேரும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சாப்பிட போகிறான். இதில் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஆண் பெண் எதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சித்து, சித்து, என்னடா பார்க்குற? பறக்கிறதுலே குறியா இருக்கியாடா குட்டிமா? நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? ஏயா டெய்லி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கூண்டுக்கு அவங்களா வந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கையிலையும் ஷோல்டர்லேயும் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. நம்ம எந்த ரூமில் வச்சுருந்தாலும் ஃபேன் மட்டும் நம்ம போடக்கூடாது. பார்க்குறது பாருங்கள்.
வைக்கும்போது கீழே வந்து ஒரு பேப்பரை வச்சு நம்ம அந்த கூண்டை வச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக அதுவாட்டம் இருக்கும். அப்பப்போ கிண்ணங்களை மட்டும் மாற்றிக்கிட்டு தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிடணும். அவங்ககிட்ட உள்ளே இருப்பாங்க. கதவை நம்ம திறந்தே வச்சுருந்தோம்னா அது வழியே வெளியே வரணுன்னாலும் வந்துக்கிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கதவு இது வழியே வரணுன்னாலும் வந்துக்கலாம். இதுக்கு முந்தி ஒரு பேடெல்லாம் நான் காக்டைல் வந்து குஞ்சிலே வாங்கினேன். அதெல்லாம் அதுவாக ஃப்ரீயாகவே வெளியவே தான் அலையும். வெளியே அலையும், திருப்பி உள்ளே போய்க்கிடும். அந்த மாதிரியும் நம்ம பழக்கலாம். இப்போ இது 3 இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பறந்துருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்கும்.